நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் BLA மற்றும் BLO BLC இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்க நம்மளுடைய 153 வட்டக்கழகத்தினுடைய அவைத் தலைவர் அவர்களை தலைமை ஏற்குமாறு நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். இப்பொழுது நம்மளுடைய 150 வட்டக்கழகத்தினுடைய அவைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது வரவுரை உரையாற்றுவார்கள். எல்லாம் சத்தப்படமா உட்காருங்க அப்படியா ப்ளீஸ் எல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க எல்லாரும். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் இன்னைக்கு அம்மாசியா இருந்தாலும் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்க, அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். 153வது வட்டக்கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை தெற்கு மாவட்ட மதுரவாயல் தெற்கு பகுதி உட்பட்ட 153வது வட்ட பாக நிலை முகவர் BL2 BLO மாபெரும் இந்த விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க வட்டக்கழக செயலாளர் திரு சார்லஸ் அவர்கள் முன்னிலை வைத்து நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளை எல்லாம் தூண்டுதலாக பணியாற்றும்படி ஆணையிட்டு ஒரு நாளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம்மளுடைய அனைவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் திரு காரமாக்கம் கணபதி அண்ணன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். நமது தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கும் நமக்கு வருங்கால நடக்கவிருக்கும் சட்டமன்றத்தை பற்றி எப்படி செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் நமது கழக தலைவரை மீண்டும் இந்த அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு நமக்கு இந்த BL2 மீட்டிங்கை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நமது அன்புக்குரிய அண்ணன் பாண்டிச்செல்வம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதி கழக செயலாளர் அண்ணன் பால்பாண்டியன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். நமது பகுதி கழக அவைத் தலைவர் PM செல்வராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அருணாச்சலம் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கும் நமது BL2 அத்தனை பேரும் என்ன சொல்ல முடியாது. அண்ணன் 2-3 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால என்ன சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஒரு ஆளை உங்களை அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்று பேர் படிக்கிறது தப்பா நினைக்காதீங்க. நம்ம MLA போகணும், அவங்களும் பாண்டிச்செல்வம் வெளியில் போகணும். அதனால நான் கொஞ்சம் சுருக்கமாக எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அத்தனை பேரும் வருக என்று வரவேற்று 153 வட்டக்கழக நிர்வாகிகள் செயலாளர் திரு சார்லஸ் வட்டக்கழகம் அவர்களையும் திரு செயலாளர் முரளிகிருஷ்ணா பால் ரவி மா விஜயா வட்டக்கழக
பொருளாளர் பொன் ராமசாமி மற்றும் பகுதி பிரதிநிதிகள் ஸ்டான்லி, முகமது இஸ்மாயில், ஏழுமலை பி. செல்லமுத்து, எஸ். குமார் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் சாந்தி ராமலிங்கம், மாவட்ட பிரதிநிதி ராமலிங்கம் மற்றும் சென்னை மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர் தீனா, பி. மோகன், ஆதி பாஸ்கர் மற்றும் மதுரவேல் தொகுதி ஐடி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் லைன் பாலாஜி, மதுரை தெற்கு பகுதி அமைப்பாளர் காளீஸ்வரி, சூரியபிரகாஷ், மணிகண்டன், மருத்துவர் எம். ஜெய்சிங், பகுதி துணை செயலர் அமைப்பாளர் சந்தோஷ்குமார், சுக்கலிங்கம், சுகுமார், ஜோஸ்மின், கிளாரா, பி. கே. கிருஷ்ணன், ஆர். கண்ணன், பரசுராமன், பூங்கொடி, சரவணன் பாணி, மைதிலி ராஜகுமார், டி. ரவி, சண்முககுமார், காளிதாஸ், மார்க்கப்பந்து, ஆனந்தராஜ், பி. சூரன், இல்லசுரர், இளைஞரணி துணை அமைப்பாளரா உதயகுமார், நரேன் மற்றும் ஐடி விங் அமைப்பாளர் லாவணியா மற்றும் ஒட்டக்கழக தலைவர் தொழிற்பாணி ஆர். ஆர். சரவணன், சமூக வலைதள டி. மகேஷ்குமார், மகளிர் பிரிவு சென்ட்ரல்லா மற்றும் ஒட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனசேகர், பசீர், அப்பு, கோவி, மஜித், ரவி, மாணவர் அமைப்பாளர் தீபிகா, விஜயன், அமர்நாத், ரேணுகா, உங்கள் அத்தனை பேரையும் நான் படித்ததாக கருதி மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன். கருதி கேட்டுக்கொள்ளும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 155வது பாகம் சி. விக்னேஸ்வரன், ஜே. ஜெகதீஷ், புவனேஸ்வரி, மதன்ராஜ், பொன்னுவேல், என். ராஜன், கே. முரளிகிருஷ்ணன், நா. ஜெகதீஷ், ஜெய்சங்கர், அருள்செல்வி, பிரேம்குமார், சுக்கலிங்கம், கிருஷ்ணகுமார். ஏன்னா உங்க பாகம் உங்களுக்கு தெரியும், அதனால பேர் மட்டும் படிச்சிடுறேன். ஓ. சுப்பையா, சதீஷ்குமார், கற்பகம், ராஜேந்திரன், லோகநாதன், சங்கர், மெய்தீன், மார்டின், சாந்தி, பவானி, மார்கபந்து, கோபால், மணி, கிருஷ்ணகுமாரி, மஞ்சுளா, தாமஸ் பென்னி, சார்பிலா, ஏஞ்சலின், தேவராஜன், ஜான் தாஸ், சாந்திவன், திருநாவுக்கரசு, சரவணன், உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். மற்றும் இந்த பாகம் ஒவ்வொரு மீட்டிங் இருந்து உங்களுக்கு தெரியும், நம்ம 153வது வட்டத்தில் இரண்டாவது முறையாக நம்ம இப்ப போட்டிருக்கோம். எல்லாரும் ஆப்சென்ட் ஆகாம 99% முதல்ல வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் 153வது கழகத்தின் வட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான செயல்பட வேண்டும் என்பதை நமது தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கும் அண்ணன் பாண்டிச்செல்வன் அவர்களும், நம்மளை வழிநடத்தி செல்லும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி அவர்களும் எடுத்துரைப்பார்கள். அதை நம் கேட்டு வருங்காலத்தில் எப்படி நம்ம செயல்படுவோம் என்பதை நம்ம உணர்ந்து எல்லோரும் ஒற்றுமையா இருந்து மீண்டும் நமது உதயசூரியன் உதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்பொழுது மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி திரு கோ. ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய சிற்றுரையாற்றுவார். இந்த பாக முகவர்கள் கூட்டம் நமது 153வது இடத்தில் வட்டக்கழக செயலாளர் சகோதரர் சார்லஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் அவைத்தலைவர் நடராஜன் அவர்களே, நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வீரர் காரப்பாக்கம் கணபதி அண்ணன் அவர்களே,
தலைமை கழகத்தால் தேர்தல் பொறுப்பாளராக வருகை தந்துள்ள பாண்டிச்செல்வன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அருணாச்சலம் அவர்களே, மாவட்ட உறுப்பினர் சாந்திராமலிங்கம் அவர்களே, அதோடு இந்த பாக மோகன கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் மிக சிறப்பாக கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுவதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை கண்ணிய கட்டுப்பாடு இந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் தொண்டனாக இருந்து வருங்காலத்தில் 236 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் மதுரவாயில் ஒரு முத்தாய்ப்பாக என்றைக்குமே நமது 153வது வட்டக்கழகம் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம், கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் நம்மளுடைய வட்டம்தான் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த பெருமை இந்த 153வது வட்டத்தை வழிநடத்தக்கூடிய மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சாரும். அந்த வகையிலே வருங்காலத்தில் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் மதுரவாயில் அதிக வாக்குகளை நீங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு பாதம் அவர்கள் கூட்டம் இந்த சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது 183வது வட்டக்கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். 153வது வட்ட பாகநிலை முகவர்கள் PLA2 மற்றும் பாகநிலை குழு உறுப்பினர்கள் PLC ஆலோசனை கூட்டத்திற்கு வருகைத்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சார்பாகம் எம்எல்ஏ அண்ணன் அவர்களுடைய மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலோடு நம்ம எல்லாம் செயல்பட்டு 153வது வார்டு சிறந்த வார்டாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் நமக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதே மாரி நிறைய ஓட்டுகளை வாங்கி இந்த போன எம்பி ஓட்டை விட இந்த வாட்டி எம்எல்ஏ ஓட்டுக்கு நிறைய ஓட்டு வாங்கி அண்ணனுக்கு தரணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைமை செயற்குழு உறுப்பினர் போரூர் பேரூராட்சியின் முன்னாள் தலைவருமான திரு எஸ் அருணாச்சலம் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். 153 சார்பாக பாக மோகல் கூட்டத்தை ஏற்பாடு செய்த செயலாளர் சார்லஸ் அவர்களே மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிய நிர்வாகிகளே, அவைத்தலைவர் நடராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பகுதி செயலாளர் கணபதி அவர்களே, நான் சுருக்கமாக பேசணுமான்னு கேட்டேன், பேசுங்கன்ட்டு. ஏன்னா 950 ஓட்டு போரூர்ல 67, இன்னைக்கு கிட்டத்தட்ட 42,000 ஓட்டு இந்த ரெண்டு பக்கம் இருக்குது, வடக்கும் தெற்கும் தெற்கு. 1986 தேர்தல் நிற்கும் போது 13 வார்டு தேர்தலே தெரியாத நேரத்தில் நின்று நான் தான் வெற்றி பெற்றேன். 96 535 நகர பஞ்சாயத்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக அதிக ஓட்டில் ஜெயிச்சவன் நான் தான், அதிக வித்தியாசத்தில் நான் தான். நம்ம நான் 7வது படிக்கும்போது கட்டியில் இருக்கிறேன், முத்துன்னு கத்திரிக்கேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பகுதி செயலாளர் அவரும் ஊராட்சி உறுப்பினராக இருந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அவரோட உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவ்வளோ சீக்கிரமாக இடம் போட்டுறாதீங்க. எவங்கிட்ட மனசில் என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. திருமாவளவன் மனசில் என்ன ஆகுதுன்னு தெரியல, தியாகராஜ் மனசில் என்ன ஆகுதுன்னு தெரியல. தலைவருக்கு பெரிய சங்கடம் தான் இந்த கட்சியில் பண்ணுறக்குள்ள. அவர் தூங்குறாரோ சாப்பிட்றாரோ எதுவுமே தெரியல. நாமெல்லாம் ஒத்துழைச்சா தான் இது வெற்றி பெற வைக்க முடியும். மொத்தம் இந்த தொகுதியில் 4,14,416 வாக்காளர் தான் இருக்கிறாங்க. அதில் 70% 80% தான் பதிவாகும். இவர் அதிக ஓட்டு ஜெயிச்சு நம்ம வெற்றி பெற செய்வது நம்மளுடைய கடமை. அந்த அளவுக்கு உழைப்பு எடுக்கலாம். எவ்வளோ தப்பு சொல்லலாம்.
யாரும் இருக்கிற அவரு பாண்டி செல்வம் வந்திருக்காரு, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் உங்களை ட்ரில் கொடுத்து வேலை வாங்க சாதாரண வேலை போட முடியாது. அவர் கரெக்டாக வேலை செய்வார். அந்த அளவுக்கு இயக்கம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். இந்த இயக்கத்தை விட்டால் திமுக தவிர வேறு யாருக்கும் அந்த மரியாதை இருக்காது. மரியாதை வாழணும்னா திமுக தான் இருக்கும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் இரா பால்பாண்டியன் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதியினுடைய 153 வட்டத்துடைய பாக முகவர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் 153வது வட்டத்துடைய அவைத்தலைவர் அலமேலு நடராசன் அவர்களே, இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்து அனைவரையும் பசி இல்லாமல் உட்கார வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற வட்டச்சாளர் அருமை தம்பி சார்லஸ் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரவாயல் தெற்கு பகுதியுடைய செயலாளரான அருமை சகோதரர் கணபதி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்க உள்ள மதுரவாயல் தொகுதியினுடைய பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் அருமை சகோதரர் பாண்டி செல்வம் அவர்களே, பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினரான அருமையான எஸ் அருணாசலம் அவர்களே, 153வது வட்டத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட பிரதிநிதிகளே, மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 1.5 நிமிஷம் வச்சு 1/2 நிமிஷம் தான். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 153வது வட்டத்தின் செயலாளர் அருமை சகோதரர் சார்லஸ் அவர்கள். 153வது வட்டக்கழகத்தின் பாக நிலை முகவர்கள் மற்றும் பாக நிலை உறுப்பினர்கள் குழு கூட்டத்திற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக நம்முடைய பல அறிவுரைகளை நல்க இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளரும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினருமான மக்கள் சேவகர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, நம்முடைய மதுரவாயல் தொகுதியினுடைய தேர்தல் கள பொறுப்பாளர் அண்ணன் PT பாண்டி செல்வம் அவர்களே, இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் நடராஜன் வட்டக்கழகத்தின் அவைத்தலைவர் அவர்களே, செயற்குழு உறுப்பினரும் போரூர் பேரூராட்சியின் முன்னாள் தலைவருமான திரு எஸ் அருணாச்சலம் அவர்களே, இந்த 153வது வட்டக்கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி திரு ராமலிங்கம் அவர்களே, மேலும் நம்முடைய வட்டக்கழகத்தின் நிர்வாகிகளான முரளிகிருஷ்ணன், பால் ரவி, மா விஜயா, பொன் ராமசாமி, ஏழுமலை, ஸ்டான்லி, முகமது இஸ்மாயில், செல்லமுத்து, எஸ் குமார் அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் மாவட்ட துணை அமைப்பாளரான மோகன் RD பாஸ்கர் அவர்களே, மேலும் இங்கே பாக பொறுப்பாளர்களாக அதான் நாம் ஏற்கனவே 4 பாகத்திற்கென ஒரு பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள் எப்படின்னா அந்த 4 பாகத்தும் உள்ளடக்கிய பகுதிகளில் வாழ்பவராக இருக்கின்றார். மேலும் ஒரு சிறந்த பொறுப்பிலே இருப்பவரை தான் நாம் வந்து போட்டிருக்கோம். எனவே அந்த பாக பொறுப்பாளர் தீனா என்கின்ற தினேஷ் அவர்களே கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுங்களேன். இவர் வந்து அந்த அந்த செட்டி தெருவிதியம்மன் அந்த பாகத்தின் பொறுப்பாளராக இவர் வந்து செயல்படுவார். அடுத்தபடியாக சூரிய பிரகாஷ் பாகத்தின் இன்னொரு பாக பொறுப்பாளர். இவர் என்ன அந்த ஸ்டெர்லிங் அவென்யூ அந்த பகுதியை சார்ந்தவர். அப்புறம் எஸ் குமார் அவர் வேலை நிமித்தமாக வரவில்லை. அப்புறம் வந்து இரா பால்பாண்டியன் நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதிகளுக்கு துணை செயலர். அவர் வந்து இந்த அதாவது ராமசாமி நகர் அது மாதிரியான பகுதிகளில் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் ஜி நடராஜன் மங்களா நகர் அந்த ஸ்டெர்லிங் அவென்யூ அந்த பகுதி. ஸோ இவங்க வந்து ஒரு 4 பாகங்களையும் இவர்கள் வந்து கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இவர்களையும் இந்த வேலையிலே வருக என வரவேற்கின்றோம்.
அவரு அதான் PM செல்வராஜ் அவர் வந்து இந்த விக்னேஸ்வரா நகர், ராமகிருஷ்ண நகர் அந்த இதெல்லாம் வந்து வெளியூர் சென்ற காரணத்தினால் அவர் வர இயலவில்லை. எனவே அவர்களையும் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகின்றேன். மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற, அதாவது நீங்க தான் ஹீரோஸ். இந்த 153வது வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட பாக பொறுப்பாளர்களான கோவர்தனன், சந்தோஷ்குமார், முகமது இஸ்மாயில், S. குமார், T. ரவி, மைதீன், விஜயா, ஏழுமலை, ஜோஸ்பின் கிளாரா, நா. செல்வராஜ், ஸ்டான்லி, வடிவேலு, சுகுமார், தூயவன், அருள், அரவிந்த்ராஜ், A.T. நாகராஜ், P. ராமசாமி, ரவிசங்கர், மாதவன், C. ராஜேந்திரன், R. பார்த்திபன், கிறிஸ்லன் மார்க், R. ராஜேந்திரன், B. பிரகாசம் போன்ற இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அது மட்டும் இல்லாம இங்க ஏறக்குறைய சரியாக 240 பேர் கொண்ட அந்த பாகநிலை உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஸோ அவங்க பேரெல்லாம் படிக்கணும்னா டைம் ஆயிடும். அதனால அது இனிமே நாம வந்து இடைவிட்டு சி ராஜேந்திரன் சி ராஜேந்திரன் அவர்களே, மேலும் S. ராஜேந்திரன் சார் S. ராஜேந்திரன். சரி, சரி, இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் எல்லாம் இந்த களப்போராளிகளாக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இன்னும் சரியாக ஒரு 10 மாதங்கள் தான் நம்முடைய சட்டமன்ற தேர்வுக்கு. அதனால முன்கூட்டியே நாம் தயாரித்துக் கொள்கின்ற வகையிலே இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே இந்த குழு வந்து ஒரு சிறப்பான குழு. ஏன்னா 153வது வட்டத்துல நாம தான் வந்து இந்த தேர்தல் பணிகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைமை கழகத்தால. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாமே இறுதி செய்தவுடன் இந்த மீட்டிங் வந்தவங்க, இதுல வராதவங்களை வந்து நம்ம எடுத்துட்டு அடுத்து வரக்கூடியவர்களை வச்சுட்டு நமக்கெல்லாம் ப்ராப்பரா அந்த பேட்ச் எல்லாம் போட்டு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும் என்பதிலே நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இனிமே தொடர் கூட்டமாக, அதாவது ஒரு மண்டலமா பிரிச்சிருக்கோம்ல. நான் சொன்னேன்ல, நடராஜ் சார் ஒரு 4 பாகத்திற்கு தலைவராகவும், அதே மாதிரி சூரிய பிரகாஷ் இவங்கெல்லாம் போட்டதுக்கு இனிமே வாரந்தோறும் அந்தந்த மண்டலத்திலே, அதாவது 4 பாகங்களை மட்டும் அழைத்து உங்கள் பகுதியிலே உங்களுக்கு ஏற்ற இடத்திலே அந்த கூட்டமானது நடத்தி நாம் வந்து அதை என்னென்னலாம் பண்ணலாம்ன்றத ஒரு ஆலோசனை கூட்டமாக வைத்து இந்த டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். மேலும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஒன்ன தெரிஞ்சுக்கணும், நாம தான் இன்னைக்கு வந்து முக்கியமானவங்க. இன்னும் சொல்ல போனா நாம தான் வந்து கதாநாயகர்களாக இருந்து இந்த தேர்தலிலே செயல்பட போகின்றோம். எனவே நாம் வந்து மற்ற தொகுதிகளை போல் இல்லாமல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்து வராத இடமே இல்லை என்று சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நம்முடைய 153வது வட்டத்தை வந்து விசிட் செய்யறவராக தான் இருக்கிறாரு. நாம் வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாம நிறைய செயல்பாடுகளானது சாந்தி ராமலிங்கம் அவர்களுடைய ஒரு ஏற்பாட்டின் பேரிலும் நிறைய செயல்பாடுகள் செய்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா நிறைய சாதனைகள், ரேஷன் கடை, பார்க்கு, சமுதாய கூடம், அது மட்டும் இல்லாம அங்க நம்மளுடைய இதுல ரவுண்டனால வந்து அந்த ஒப்பனை அறை எம்எல்ஏ அவர்களுடைய அந்த நிதியின் கீழ் அது வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. 2வது மெட்ரோ, நமக்கு வந்து ஏகப்பட்ட சாதனைகள் இருக்கிறது. நம்மளுடைய வட்டத்தில் இருக்கிற சாதனைகளை சொன்னாலே நாம் வந்து எளிதாக வெற்றி பெற்று விடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய அதிமுகவை சேர்ந்த அந்த பெஞ்சமின்லாம் வந்து எதுவும் பண்ணல, எதுவுமே செய்யல. அதனால அவங்களால ஓட்டு கேட்க முடியல. நாமெல்லாம் வந்து மார்தட்டி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். எனவே தயவு செய்து எல்லாருமே இன்னையிலிருந்து நாம் வந்து இந்த தேர்தல் கணப்பணியிலே ஈடுபட்டு இனிமே உங்களுக்கு வந்து பாகம் வாரியா கூட வந்து அதாவது ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு உரிய தகவல் வரும், பயப்பட வேணாம். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்க எப்ப ஃப்ரீயோ உங்களை விசாரிச்சுட்டு தான் இந்த பாக மீட்டிங்லாம் கூட போடுவோம். அதனால வாங்க, எல்லாரும் சிறந்து செய்வோம், சிறந்த பணி செய்வோம். ஒத்த கையை தட்டி பார்த்தா ஓசை இல்லைன்னுவாங்க, 10 கையை தட்டி பார்த்தா நம்மளை எதுக்க யாருமே இல்லைன்னுவாங்க. அதனால அனைவரும் இணைந்து
ஒருமித்தமாக நாம் செயல்பட்டு நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி என்றென்றைக்கும் இந்த 153 வட்டம் அதிகமான வாக்குகளை எடுத்துக் கொடுக்கும் என்கின்ற ஒரு உறுதியை இங்கே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரவாயல் திமுக கழகத்தின் பகுதி செயலாளருமான மக்கள் சேவகர் அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்கள் நம்மிடையே பேசுவார். சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி 153வது வட்டத்தில் பாகநிலை முகவர்கள் உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்க வருகை புரிந்திருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்க வருகின்ற நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிக்கப்பட்டு இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்றைய சகோதரர் பாண்டிசெல்வம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அருணாச்சலம் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற வட்டக்கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளரும் கழகத்துடைய கொள்கைகளை கழகம் தருகிற எந்த பணியாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் முதலாவதாக என்று சொல்லி எல்லா நிலைகளையும் இந்த 153வது வட்டம் என்பது என்றைக்குமே 2வது இடத்திலே இல்லை என்கிற நிலையை தொடர்ந்து உருவாக்கி வந்து தந்து கொண்டிருக்கிற வட்டக்கழக செயலாளர் அன்பு தம்பி சார்லஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பகுதி கழகத்துடைய துணை செயலாளர் பால் பாண்டியன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சகோதரி சாந்தி ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ராமலிங்கம் அவர்களே, இந்த கழகத்துடைய வட்டக்கழகத்துடைய ஆற்றல் நிர்வாகிகள் நடராஜன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, முரளிகிருஷ்ணன் அவர்களே, பால் ரவி அவர்களே, விஜயா அவர்களே, பொன் ராமசாமி அவர்களே, ஸ்டான்லி அவர்களே, ஏழுமலை அவர்களே, இஸ்மாயில் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, எஸ் குமார் அவர்களே, ஜே பாஸ்கர் அவர்களே, மோகன் அவர்களே, ஆர் டி பாஸ்கர் அவர்களே, பாக பொறுப்பாளர்கள் தீனா என்கிற தினேஷ் அவர்களே, சூரிய பிரகாஷ் அவர்களே, குமார் அவர்களே, PM செல்வராஜ் அவர்களே, பால்பாண்டியன் அவர்களே, அன்புக்கினே நடராஜன் அவர்களே, PLA2 கோவர்த்தனன் அவர்களே, சந்தோஷ்குமார் அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, அந்த பேரெல்லாம் நம்ம வட்டக்கழக செயலாளர் முதலே படிச்சிட்டாரு. அத்தனை பேரையும் நானும் படித்ததாக கருத வேண்டும். வருகை தந்திருக்கிற பாகநிலை முகவர்களே, பாகநிலை உறுப்பினர்களே, கழக முன்னோடிகளே, செயல்வீரர்களே, அத்தனை பேருக்கும் கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்களேன். யாரும் நிற்க வேணாம், ஒத்த உடைக்கூடாது, அப்படியே உட்காரு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன அன்பான காலை வணக்கத்தை நான் முதற்க தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் எதற்காக? தேர்தல் 2026 தானே, இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறத, இதற்குள் என்ன அவசரம்? அதுக்குள்ள BLA BLC அந்த கூட்டத்தெல்லாம் போடணுமா அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனசுலையுமே இருக்கு. அதற்கெல்லாம் ஒரே ஒரு விடை, நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய உயரிட மேலான தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஓராண்டுக்கு முன்னே இந்த பணிகளை எல்லாம் துவங்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஓராண்டு காலமாக அந்த கழக பணி ஆற்றியதன் விளைவு தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரியும் சேர்த்து இன்றைக்கு 40 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக அணி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இது சாதாரண வெற்றி அல்ல.
லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றி கடந்த காலத்தில் நம்முடைய அன்பு தலைவர் அவர்களால் இன்றைக்கு வெற்றி ஈட்டப்பட்டிருக்கிறார். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கழக தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய காட்டுகிற வழிதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து வெற்றி. நம்முடைய உயிரிழந்த மேலாளர் தலைவர், கழக தலைவராக இருந்து மறைந்த ஐயா கலைஞர் அவருடைய மறைவுக்கு பின்னால் கழக தலைவரின் பொறுப்பை ஏற்று இதனால் வரையிலே எத்தனை தேர்தல் வந்தாலும் அத்தனை தேர்தலும் இன்றைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் வகுக்கிற வியூகங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலில் வந்து 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் என்பது சொல்லி மாளார். இன்றைக்கு காலையில் தினமலர் பத்திரிகையை பிரித்து பாருங்கள். எப்படிப்பட்ட அது பட்டா நிகழ்வாக இருந்தால், கோயில் மணியில் எப்படி இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த திட்டங்கள் தருவதாக இருந்தால், மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பிலே பிரதிநிதிகளாக, அது ஊராட்சி மன்றமாக இருந்தாலும், நகராட்சியாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், மாநகராட்சியாக இருந்தாலும், அத்தனை நிலைகளிலும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் இன்றைக்கு நேரடியாக நியமன உறுப்பினராக இன்றைக்கு சட்டம் ஏற்றியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இந்திய திருநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றிய வரலாறு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய அன்பு தலைவருடைய ஆட்சியில் மட்டும்தான் இது போன்ற அபூர்வ நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நாட்டு மக்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். இந்திய மாநில முதல்வர் வரிசையில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் பாராட்டுகிறார்கள். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் கூட இன்றைக்கு வெளியிலே தெரியாது, என்னை போன்றவர்கள் பேசுகிற போது, மேல்நிலையில பேசுகிற போது வருகிற செய்திகள் என்னவென்று சொன்னால், நம்முடைய கழக தலைவரை இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று பாராட்டுகிற அளவுக்கு பிஜேபி கூட பாராட்டுகிறது தனிப்பட்ட முறையில். அப்படிப்பட்ட பாராட்டுகளை இந்திய திருநாட்டிலேயே இன்றைக்கு எல்லா பாராட்டுகளையும் பெறுகிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு யூகம் அமைத்து 40 தொகுதிகளில் இன்னைக்கு வென்றிருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில் மத்தியிலே ஆளுகிற, ஒன்றியத்தை ஆளுகிற மோடி அரசு கண்டிலே விரல் விட்டு ஆளுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான். நம்மை கண்டுதான் பயப்படுகிறார். இரவு படுத்து உறங்கி காலையில் எந்திரிக்கிற போது தமிழ்நாட்டில் இருந்து என்ன செய்தி வருமா என்று அந்த நினைப்போடு தான் மோடி எந்திரிப்பார் என்று இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்காக தான் சொல்லுகிறார், அந்த ஓராண்டுக்கு முன்னால் எப்படி ஆரம்பித்தோமோ அதே நிலையிலே இந்த சட்டமன்ற தேர்தல் பணிகளையும் ஓராண்டுக்கு முன்னால் ஆரம்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய பாண்டிச்செல்வன் வந்திருக்கிறார், தொகுதி பொறுப்பாளர். இவரை பற்றி சொல்லணும். கழகத்துடைய முன்னோடி, ராயபுரத்தில் இருக்கிற கழகம் அளித்த தோழர்களில் மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக நம்முடைய பாண்டிச்செல்வம் இருந்திருக்கிறார்கள். கழகம் தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அறிவகத்தை ராயபுரத்தில் துவங்கி அங்கேதான் அன்றைக்கு நம்முடைய தலைமை கழகம் இருந்தது. அங்கே இருந்து பணியாற்றுகிற கழகத்துறை முன்னோடிகள் வரிசையில் இன்றைக்கு நம்முடைய பாண்டிச்செல்வம் வந்து கொண்டிருக்கிறார். இதுவரையில உள்ளாட்சியில் எந்த ஒரு பொறுப்பிலும் வரல. ஏதாவது இன்னைக்கு பொறுப்பு கிடைக்குமா? பொறுப்பு கிடைச்சா அடுத்து வந்து இன்னைக்கு பேரூராட்சியாக இருக்கும் போது மாமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, ஏதாவது ஒரு வகையில் நாம் அந்த உறுப்பினராக ஆவோமா என்பது எல்லோரும் மனிதனும் இருக்கும். நிச்சயமாக இருக்க வேண்டும், இருக்கணும். 153வது வார்டு சொன்னா இன்னைக்கு ராமலிங்கம், சாந்தி ராமலிங்கம் மாமன்ற உறுப்பினர், நான் மட்டும்தான் அப்படின்றது இல்லை. இன்றைக்கு மதுரை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, நான் மட்டும்தான் இந்த சட்டமன்ற ஒருத்தம் தான் இருக்கிறேன் அப்படின்ற நிலை இந்த திமுகத்துக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது, இருக்காது, எப்பவுமே இருக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், சட்டமன்ற பொறுப்பாக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர் பொறுப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 பேருக்கும் குறையாமல் கண்டிப்பாக எனக்கு தாருங்கள், நான் வெற்றி செய்து காட்டுகிறேன் என்ற ஒரு நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்குமே இருக்கிறது. அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம். ஒருத்தர் மட்டும்தான் காங்கிரஸ்னா எங்கேயாவது ஒரு மூலையில் வருவார், அந்த கட்சிக்கு அந்த தொகுதி சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஒரு வேற கட்சி இருக்கு, பிஜேபி அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனால் நம்ம இயக்கத்தை பொறுத்தவரையில அது தொகுதியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாராக இருந்தாலும் உழைத்தவனுக்கு முன்னுரிமை தருகிற ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதை வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதற்காகத்தான் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது 2026. இன்றைக்கு சார்லஸ் பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு BLE 2 BLC ஒரு BLE 2 போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நடராஜன் BLE 2 சொன்னா அவர் கீழே 10 பேர் போட்டிருக்கோம். 10 பேரா 12 பேரா? உங்களுக்கு 10 பேர், 1000 பேர் இருப்பாங்க ஓட்டர்ஸ். அதில் ஒரு 10 பேர் போட்டோம், 100 வாக்காளருக்கு ஒருத்தர் போட்டிருக்கோம். அந்த 10 பேரை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு, நடராஜனுடைய பொறுப்பு. ஒவ்வொரு BLE 2வும் முதல்ல வந்து சரியான ஆட்களாக, நான் என்ன நினைக்கிறோனோ என்னை சொல்ல வேண்டாம், கழக தலைவர் என்ன நினைக்கிறார்களோ, தலைமை கழகம் என்ன நினைக்கிறதோ, நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் என்ன நினைக்கிறாரோ, நம்முடைய
பகுதி கழக செயலாளர், அதே போன்று நம்முடைய பொறுப்பாளர், அதுக்கெல்லாம் மேலாக வட்டக்கழக செயலாளர், என்னுடைய மனதில் இருக்கிற என்னென்ன நிலைகள் இருக்கிறதோ, என்ன இருக்கும் மனசுல கழகத் தலைவர் என்ன இருக்கிறது நினைக்கிறாரோ அது நம்ம மனசுல இருக்கு. அதை செயல்படுத்தி காட்டணுன்ற வெறிய உறுதி நம்ம கிட்ட இருக்கு. அந்த வெறியும் உறுதியும் முதல்ல BLA 2க்கு கண்டிப்பா இருக்கணும். BLA 2க்கு இருக்கணும். ஒரு தகுதியான உறுப்பினர் BLA 2 நடராஜன் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவராக அவர் இருக்க வேண்டும். ஒன்று நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நடராஜன். அதே போன்று BLC அதே மனநிலை எல்லோரும் அந்த 10 பேர் இருக்கணும். இந்த 11 பேர் மட்டும் தலைவர் நினைக்கிற அளவுக்கு இருந்து விட்டார். எனக்கு வேலை இருக்குது, இந்த கட்சியில போனா எனக்கு என்ன இருக்குது, இந்த கட்சியால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வேலை செய்ய முடியாது. நான் உங்களை யாரும் நான் குறை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு மனதும் ஒரு நிலையில இருக்கும். ஆனால் இப்படி இருந்தால் மட்டும்தான் இதுல வெற்றியை, பெரிய வெற்றியை நம்மால் செலுத்திட முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு BLC 100 ஓட்டு தான் உங்களுக்கு, 100 ஓட்டு தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. 100 ஓட்டு. அந்த 100 ஓட்டுக்கு எத்தனை வீடு? வெறும் 25 வீடு, அதிகபட்சம் 30 வீடு. அந்த 100 ஓட்டு 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், அதுல 300 ஓட்டு இருக்காது. 700 ஓட்டு தான் அந்த பட்டியலில் இருக்கும், கண்டிப்பா அந்த ஏரியாவில் இருப்பாங்க. இன்னும் பார்க்கிற போது ஒரு ஆளுக்கு 70 ஓட்டு தான் தேரும். 20 வீடுகள் தான் வரும். அந்த 20 வீடுகளுக்கு தான் நீ பணியாற்ற போறீங்க. ஒரு BLC மனதை வைத்து விட்டால் அந்த 20 வீடு யாரு பிரிச்சு கொடுத்துறாரு? வட்ட செயலாளர் உங்களுடைய BLA கொடுத்துறாரு, பாகநிலை முகவர் நடராஜன் கூட கொடுத்துறாரு. பிரிச்சு அந்த 80 வீடு 100 வீடு 100 ஓட்டு பிரிச்சு கையில் கொடுத்துறாரு. பட்டியல் 100 ஓட்டு கண்டிப்பா இருக்கும். அப்ப எத்தனை வீடுகள் இருக்கிறது, யார் என்னென்ன கட்சி, அந்த குறிப்பு உங்களால் எடுக்கப்பட வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு நம்முடைய கட்சிக்கு எத்தனை வாக்கள் இருக்கிறது, நம்முடைய கழக தலைவருடைய ஆட்சியில, திமுக கழக ஆட்சியில எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் அந்த வீடுகளுக்கு சென்றிருக்கிற மகளிர் உரிமை தொகை, இன்னைக்கு பஸ்ஸில் இலவச பயணம், இன்னைக்கு நான் முதல்வர் திட்டம், இன்னைக்கு கல்லூரி படிக்கிற போது அந்த மாதம் 1000 ரூபாய் இருக்கிற ஆணுக்கு பெண்ணு வழங்குகிற அந்த திட்டங்கள், இப்படி எந்த திட்டங்களால் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக நீங்கள் பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். 25 வீடு தான், இன்னும் குறைச்சா 20 வீடு தான். அந்த 20 வீடை நீங்க போட்டு இந்த கணக்கெல்லாம் எடுக்கணும்னு சொன்னா என்னுடைய கணக்கு ஒரு நாள் கூட தேவையில்லை. காலையில ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரத்துல அதிகபட்சம் நீங்க முடிச்சிடலாம். பொறுமையாக உட்கார்ந்து பேசி இதை பண்ணணும்னு சொன்னா 4 மணி நேரம் போகும் இந்த வேலைக்கு. சுத்தமா வாக்காளர் பட்டியல் முடிச்சு போச்சு. இதுக்கு மேல வேலையே கிடையாது. தேர்தல் அன்னைக்கு தான் அறிவிச்சப்பட்டு தான் வேலை, ஓட்டு கேட்கறது மட்டும் தான் வேலை. முதலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பெயர்களை நாம் திருத்தம் செய்ய வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அப்படியெல்லாம் நீக்கிட்டு இருப்பவர்களை தயவு செய்து சேர்க்க வேண்டும். சேர்க்கிற போது யாரெல்லாம் நமக்கெல்லாம் வாக்களிப்பார்கள். இன்னைக்கு பிராமின்ஸ் எல்லாம் இப்ப நல்ல ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சமுதாயம் நமக்கு எதிர்ப்பல்ல. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ஓட்டு போடணும்னு சொன்னா நாளைக்கு மாமன்ற உறுப்பினர் அளிக்கிற போது அவங்க செயலை பார்த்து ஓட்டு போடுவார்கள். அதற்காக நாம் அவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டாங்க, நிச்சயமா போட மாட்டாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் தொடவே மாட்டாங்க. அவை சேர்க்கிற போது இடம் கண்டு சேர்க்க வேண்டும், நம்முடைய வாக்காளர்களை பார்த்து சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பணிகள் தான் இந்த BLC BLA 2 இவங்களுக்கு எப்படி தரப்படுகிறது. அதற்கெல்லாம் மேலாக நம்முடைய அன்பு தலைவருடைய ஆட்சிகளை செய்திருக்கிற சாதனைகள் புரட்டி பாருங்கள். அன்னைக்கு நான் ஒரு கேலரி இவ்வளவு ஹைட்டுக்கு அடிக்க வச்சுக்கிறேன் புக்ஸ் ரூம்ல, இவ்வளவு ஹைட்டுக்கு நம்முடைய தலைவருடைய சாதனைகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5 புக்கு 6 புக்கு வச்சுட்டு கலர் பெண்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு நீங்க பட்டியல் போட்டு ஜனங்கிட்ட கொடுத்தாலுமே போதும். அப்படிப்பட்ட ஒரு சாதனைகள் இன்னைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாதனையும் எந்த மாநிலம் அறிவிக்காத சாதனைகள். ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவர் வைத்திருக்கிற பெயர்கள், நான் முதல்வனாக இருந்தாலும், இன்னைக்கு புதுமை பெண்ணாக இருந்தாலும், இன்றைக்கு பஸ்ஸிலே பயணம் செய்கிற விடியல் பயண திட்டமாக இருந்தாலும், எண்ணற்ற பணிகள், எண்ணற்ற திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு வைத்திருக்கிற பெயர்கள் இந்திய திருநாட்டிலே எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத அந்த திட்டங்கள். அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதனைகளை அடுத்த மாதம் ஜூன் 3 நம்முடைய தலைவர் பிறந்தநாள், கழகத்தினுடைய பிறந்தநாள், கலைஞருடைய பிறந்தநாள் வருகிறது. அந்த மாதத்தில் நாம் எல்லாம் ஒரு பணி எடுத்துக்கலாம். இப்பவே வட்டக்கழக செயலாளர் பற்றி சொல்லணும்ல, அவரே கையெழுத்து எல்லாரையும் படிவார். இன்னைக்கு துண்டு பிரசுரம் ஒன்று போட்டு வீட்டுக்கு போய் சொல்லி பேசி இந்த வரை நாங்கள் சாதனை பண்ணியிருக்கோம். சொல்லுகிற போது என்ன கேட்டீங்க நீங்க ஒரு கேள்வி வரும். அவரை உட்கார்ந்து அந்த இடத்துல தான் உட்கார்ந்து பேசணும். என்ன பண்ணிட்டீங்க எங்க ஆட்சியில், இந்த ஆட்சியில் அவர் வேற கட்சியாக கூட இருக்கும். வேற கட்சி என்று சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடக்கூடாது. நீங்கள் பேசி பாருங்கள், ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பேசி பாருங்கள், அவரிடத்திலே கூட ஒரு மனமாற்றம் வரும். இப்படிதான் வாக்குகளை நம்மால் ஈர்த்து சேர்க்க வேண்டும். அப்படி அந்த துண்டு பிரசத்தை சேர்க்கிறது ஒரு எளிய வழி. இன்னைக்கு 100 பேருக்கு ஒருத்தர் போட்டிருக்கணும். அந்த 10 பேரும் முழுமையாக வேலை செஞ்சாக்கா அந்த 25 சீட் அவர்கிட்ட கொடுத்தா போதும். வெறும் 25 பேப்பர் துண்டு பிரசுரம் ஆட்சியுடைய சாதனையில் அடிச்சு அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் கூட ஒரு 2 பேர் அங்க இருக்கிற ஆட்கள் வைத்துக்கொண்டு சாதாரணமா போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம்.
தலைமை கழகம் இன்றைக்கு எப்படி ஸ்டெப்பாக நமக்கு அமைப்பை அமைத்திருக்கிறது பாருங்க. அப்படியே எதுக்காக சொல்றேன், அதுக்காக தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். 100 ஓட்டுக்கு ஒருத்தர், அந்த 100 ஓட்டுல 10 பேருக்கு 1000 பேர், அந்த 1000 பேரை கையாளுறதுக்கு ஒருத்தர் BLA 2 கையாளுறதுக்கு அதுக்கு மேல 4 பாகத்துக்கு ஒரு பொறுப்பாளர், அதுக்கெல்லாம் மேலாக வெட்ட செய்யலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த அமைப்பு சரியான முறையில் இருந்துவிட்டால் இந்த இயக்கத்தை வெற்றி கொள்ள எவனாலும் முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவருமே தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அந்த மனநிலைக்கு நம்மை மாற்றியாக வேண்டும். மாற்றி இருந்தால்தான் மட்டும்தான் இந்த இதையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும். இதையெல்லாம் நீங்கள் மனநிலை பதிய வைத்துக் கொண்டு செயலாற்றுங்கள். நிறைய பேசணும், அடுத்த ஒரு நாள் கூட்டத்துக்கு போகணும். அதனால இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த கூட்டத்தை முடிச்சிடணும். ஆகவே எனக்கு அடுத்ததாக பாண்டிச்செல்வம் பேச போறாங்க. பேசிட்டு இவங்களை எல்லாம் ஆய்வு செய்ய போறாங்க. என்ன ஆய்வு என்று சொன்னால் அடுத்தடுத்து வருகிற கூட்டத்தில் இந்த ஆய்வு என்ற பேச்சுக்கே எங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இதை மட்டும் முக்கியமாக கவனிங்க. என்னதுக்கு ஆய்வு? நாங்க சொல்லி போட்டிருக்க மேல லிஸ்ட், அந்த லிஸ்ட் பிரகாரம் எல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்கீங்களா இல்லையா, அதுதான் ஒரு ஆய்வு. அதுதான் வாத்தியார் மாதிரி அட்ரஸ் எடுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க பாஸ் ஆகணும், எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வட்டக்கழகத்துக்கு பெரிய வெற்றி. எல்லா இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை அவரால் முடிந்த அளவுக்கு சொல்லி சரி செய்வார். முடியலன்னு சொன்னா என்கிட்ட கூட சொல்ல மாட்டாரு, மாவட்ட கழகத்தில் சொல்ல மாட்டார், நேராக எட்டாவது போய் சொல்லிடுவார். எங்க தலைவர்கிட்ட சொல்லிடுவார். இதற்கு 153வது வட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் ஒன்று மிக சிறப்பான முறையில் பயனடையதாக இருக்க வேண்டும். பாண்டிச்செல்வம் அவர்கள் என்ன நினைத்து நம்ம தொகுதிக்கு பணியாற்ற வந்திருக்கிறார்களோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்துக்காக தலைவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே வந்து இதுவரையில் எத்தனை முறை வந்திருப்பார் என்று எனக்கு தான் தெரியும். அதற்கான எப்படியெல்லாம் அவருடைய சொந்த காசை செலவு செய்து வந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நமக்காக நம்ம தொகுதியை வளப்படுத்துவதற்காக நம்முடைய தொகுதியுடைய பணியாளர்களை எல்லாம் இன்றைக்கு பார்வையாளராக பார்த்து அவரிடத்தில் அறிவுரை வழங்குவதற்காக வந்திருக்கிற பாண்டிச்செல்வம் அவருக்கும் பெயரை பெற்று தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் சார்லஸ் அவர்களையும் அவரோடு இணைந்திருக்கிற கழக நிர்வாகிகள் எல்லோருமே அவரோடு இந்த பணியாற்றுங்கள். உங்களுக்கெல்லாம் இதே மாதிரி நன்றியை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். இயக்கம் என்று சொன்னால் நிறைகுறைகள் இருக்கத்தான் செய்யும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் செய்வது ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருக்காது. குடும்பத்திலே கூட அப்படிதான் இருக்கும். அது மேலிருந்து கீழ்வரையிலே இருக்கிற ஒரு செயல்பாடு. அதற்கெல்லாம் நாம் யாருமே அடிமைப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம், எந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், யாருக்காக வந்திருக்கிறோம்? தலைவருக்காக, உதயசூரன் சின்னத்துக்காக வந்திருக்கிறோம். அதற்காக கழகம் தருகிற அத்தனை நிலைகளிலும் நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளால் களைய வேண்டும். அனைத்து குப்பில போட்டு நல்லா சிரிச்சு பேசி பழகுங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாமே சரியாயிடும். இவன் வேண்டியவன் அவன் வேண்டியத மனநிலை யாருக்குமே இருக்கக்கூடாது என்று நம்முடைய அன்பான வேண்டுகோளை மட்டும் இங்கே வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. இப்பொழுது நம்முடைய மதுரவாயல் தொகுதியின் கழகத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் PT பாண்டிச்செல்வம் அவர்கள் நம்மிடையே கருத்துக்களை வழங்குவார், ஆய்வு செய்வார். கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உதவின்றவங்களுக்கு உடனே செய்கிறவர் நம்ம அண்ணா MLA கணபதி ஐயா அவர்கள். ஏன்னா நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், அதுவும் உண்மையாக செய்கிறாரு. ஏன்னா எவ்வளோ பேர் எப்படி செய்கிறாங்கன்றது தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் உதவின்னு போயிட்டா அவங்களுக்கு, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. அதுக்காக இந்த சபையில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
சென்னை தெற்கு மாவட்டம் உள்ளடக்கிய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றிக்காக தலைவர் தந்த இலக்கை எப்படி அடைவது, அதற்காக நம்ம பணியை எப்படி அமைத்துக் கொள்வது என்கின்ற தலைவர் தந்த சில கருத்துக்களை, ஆலோசனைகளை உங்கள் முன்னால் எடுத்து சொல்வதற்கு தலைமை கழகத்தின் சார்பில் தேர்தல் பார்வையாளராக நான் உங்கள் முன்னால் வந்து கருத்துக்களை பதிவு செய்ய இந்த அரிய வாய்ப்பை தந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அருமையான காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சார்லஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பிற்காக நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல இந்த நிகழ்வில் பங்கேற்றதோடு மட்டுமல்ல, ஆரம்பகால அரசியல் அனுபவங்களை, எந்தெந்த பொறுப்புகளுக்கு நிற்கிற போது எந்த அளவிற்கு செலவு செய்யப்பட்டது என்கிற வரவு செலவு உட்பட அனைத்து கருத்துக்களையுமே உங்கள் முன்னால் இந்த கால அரசியலுக்கு ஒப்பீடு செய்வதற்காக பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருணாசலம் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சாந்தி ராமலிங்கம் அவர்களே, பகுதி கழகத்துடைய துணை செயலாளர் பால்பாண்டியன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் நடராஜன் அவர்களே, முரளிகிருஷ்ணன் அவர்களே, பால் ரவி அவர்களே, விஜயா அவர்களே, பொன் ராமசாமி அவர்களே, ஸ்டான்லி அவர்களே, ஏழுமலை அவர்களே, இஸ்மாயில் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, எஸ் குமார் அவர்களே, ஜே பாஸ்கர் அவர்களே, மோகன் அவர்களே, ஆர் டி பாஸ்கர் அவர்களே, பாக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீனா தினேஷ் அவர்களே, சூரிய பிரகாஷ் அவர்களே, எஸ் குமார் அவர்களே, பால்பாண்டியன் அவர்களே, ஜி நடராஜன் அவர்களே, வருகிறாவிட்டாலும் பெயரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய PM செல்வராஜ் அவர்களே மற்றும் 24 BLA 2க்கள் தலைவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, தலைவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப களத்தில் நாம் பெறக்கூடிய வெற்றிக்கு கடுமையாக முழுமையான முறையில் பாடுபடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய BLA 2 அவர்களே, 236 BLCக்கள் இந்த வட்டத்தில் 236 பேர் அவர்கள் உள்ளிட்ட அந்த 260 பேர்களுக்கும், ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி ஒரே நாளில் 4, நானும் நிறைய பேசுகிறேன், ஏற்கனவே அண்ணன் நிறைய பேசிட்டாங்க, நான் நிறைய பாயிண்ட் டு பாயிண்ட் BLA 2 BLC தலைவர் என்ன நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நேற்று கோயம்புத்தூரில் ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்குது, எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இங்கே கூட்டத்தை எப்படி நடத்துகிறோம், ஒரு அரங்குக்குள்ள இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய 260 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சில கருத்துக்களை, தலைமை சொன்ன கருத்துக்களை நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் அங்கே நடந்த சின்ன செய்தியை பாருங்கள். கோவை மண்டலம் 24 தொகுதிக்கு ஒரு ஓப்பன் ஹாலில் பேசப்பட்ட செய்தி என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய நோக்கம் அரசியலில் வெல்ல வேண்டும் என்பதல்ல, நம்முடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்கிற பிஜேபியோட அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இடி ரைடு மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் நேற்றைய கோயம்புத்தூரில் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அடுத்த கட்டமாக தேர்தலை சந்திக்காமல், மக்களை சந்திக்காமல் மேடையிலே நம்மை விமர்சித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் அருள் கூர்ந்து நினைத்து பார்க்க வேண்டும். அண்ணன் சில செய்தியை சொன்னார். வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தபோது, அதற்கு முன்னால் குன்றத்தூர், அதற்கு பிறகு கடந்த 3 தேர்தலாக மதுரவாயல் என்ற பெயர் மாற்றத்தோடு நாம் தேர்தல் களத்தில் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நாம் என்கிற சொல்லும்போது நானும் சேர்ந்து வருகிறேன். நான் இந்த தேர்தல் முடிய வரை அண்ணன் சொன்னார் ராயபுரம் தான், அந்த பெருமைக்கெல்லாம் அந்த ராயபுரம் பெருமையை விட மதுரவாயல் பெருமையோடு சேர்ந்து இந்த வெற்றிக்கு நானும் என்னை மதுரவாயல்காரனாக என்னை மாற்றிக்கொண்டு என்னுடைய பணியை, தலைவருடைய என்னை நம்பி தந்த அந்த பொறுப்பை சிறமேற்கொண்டு செய்தாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது சிறமேற்கொண்டும் அல்ல, அது கஷ்டப்பட்டும் அல்ல. அண்ணன் சொன்னார், இன்னும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக கூட தரலைனாலும் எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை. ஆனால் ஒரு நாள் வேண்டுமானால்
மன வருத்தம். காரணம், என்னுடைய குடும்பத்தாரால், என்னுடைய உறவினர்களால், என்னுடைய நண்பர்களால் நான் துன்புறுத்தப்பட்டு நான் ஒரு நாள் மட்டும்தான் அதற்கான இந்த சங்கடங்களை அனுபவிக்கிற நாளாக கருதி கொண்டு மறுநாளில் புதிய வேஷ்டியை எடுத்து, கருப்பு சிவப்பு வேஷ்டியை எடுத்து கட்டிட்டு களத்தில் நிற்கக்கூடிய கலைஞரின் கடைசி தோன்றன் நான். இதற்கு சொல்வதற்கு காரணம், உதாரணமாக யாரையோ காண்பித்ததை விட என்னையே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை நம்பி உழைத்த யாருமே சோடை போனதாகவோ அல்லது சோரம் போனதாகவோ வரலாறே கிடையாது என்றால் அப்படிப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை பல்வேறு நிலைகளில் எதிர்த்து வெளியில் சென்றவர்களும் கூட, பல்வேறு வேளையில் துரோகம் செய்துவிட்டு வந்தவர்கள் கூட இந்த இயக்கம் அவர்களுக்கு வாழ வைத்திருக்கிறது ஒழிய என்றைக்கும் இந்த இயக்கத்தை நம்பிய யாருமே சோடை போனதாக வரலாறு கிடையாது. அதை போலத்தான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதிகமாக நம்பக்கூடிய பிஎல்ஏ பிஎல்சியாக இருக்கக்கூடிய உங்கள் மூலமாக பெற இருக்கின்ற அந்த வெற்றிக்கான சில செய்திகளை நான் கோவை செய்தியை நான் சொன்னதற்கு காரணம், அங்கே எடுக்கப்பட்ட அந்த நிகழ்வில் என்ன கருத்துருவைகள், என்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்பது மட்டும் நீங்கள் அவர்களோடு எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு கட்டுக்கடங்காமல், இன்னும் சொல்லப்போனால் கட்டுப்பாடே இல்லாமல், எந்தவித மொத்தமே 8-9 நிமிஷம் தான் அந்த இயக்கத்தின் தலைவர் இங்கே மேடையிலே. அது முழுக்க முழுக்க நம்முடைய இயக்கத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சாடுகின்ற அற்புதம். அந்த இயக்கத்தை காப்பாற்றிய பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. அதையும் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒன்றிய அரசினுடைய எத்தனையோ மறைமுகமாக நேரடியாக தலைவர்களிடத்திலே அணுகுகிற போது, அந்த அணுகுகிற நேரத்தில் எல்லாம் மாநிலத்தில் சுழற்சி, மத்தியிலே கூட்டாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற தாரக மந்திரத்தில் இருந்து ஒரு நூல் அளவு கூட மிஸ் ஆகாமல், விலகாமல் இந்த இயக்கத்தை காப்பதற்காகவும், இந்த இயக்கம் எந்த மக்களுக்காக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வாங்கு வாழ, இந்த நாடு நலம் பெற எவ்வாறெல்லாம் திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி பல்வேறு எண்ணற்ற கணக்கில் அடங்காத பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிறைவேற்றுகின்ற நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய அனுசரணைக்காக எந்த விதத்திலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாமல், இன்றைக்கு இந்த நாட்டில் சமரசம் செய்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது தலைவருக்கும் தெரியும். இன்றைக்கு சமரசம் செய்து கொண்ட ஒரு இயக்கம் கூட இந்திய ஒன்றியத்தில் அது முழுமையான கட்சியாக இல்லை, எல்லாமே லெட்டர்பேடு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இந்த திராவிட இயக்கத்துக்கு பெரியார் மண்ணில் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அனைத்து எதிர்ப்புகளையும் தாங்கி தன்னுடைய ஒற்றை மனிதனாக இந்த ஒன்றியத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் உங்களை நம்பி, நம்மை நம்பி ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். வர இருக்கின்ற 2026 தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற இலக்கை நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிக மிக நாம் அதிகம் அழுத்தமாக பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரே ஒரு கருத்து, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக 4 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் அவர் செய்த சாதனைகளை நன்றியோடு நினைத்து பாருங்கள். முதலில் நாம் அவருடைய செய்த சாதனைகள், நானும் ஒரு தொகுதியில் இருந்து வந்திருக்கிறேன், 234 தொகுதியிலும் பயணித்திருக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடும் எனக்கு தெரியும். நான் இன்னொருவரை குறை சொல்லி இன்னொருவரை புகழ்வதற்காக நான் இல்லை. ஆனால் கடந்த முறை நான் குன்னூர் சட்டமன்றம் ஊட்டியில் நான் ராஜாவுக்காக பணியாற்றினேன். அதற்கு முன்னால் பெரம்பூர், இப்படி பல்வேறு நிலையில் இருக்கிற போது ஒவ்வொருவரையும் என கண்கூடாக நானும் நேரடியாக பார்த்திருக்கிறேன். கண்ணால் காதால் பல செய்திகளை உள்வாங்கி இருக்கிறேன். இன்னும் தாண்டி சில பல்வேறு ஊடக வாயிலாகவோ அல்லது மறைமுக வாயிலாகவோ பல்வேறு செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு செய்திகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். ஆனால் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான் வந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரை
தெற்கு ஒன்றிய தெற்கு பகுதியை தாண்டி வடக்கு பகுதியிலும் வெள்ளிவாக்கம் தெற்கு ஒன்றியத்திலும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்களும் தொடர்ந்து நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களையும் அண்ணன் அவர்கள் அதாவது பிள்ளையை தாய் பார்க்குற மாதிரி எல்லா வட்டத்தையும் கையில் எடுத்து என்கிட்ட அப்படியே தள்ளி கொண்டு போய் ஒன்றா சேர்த்து வச்சு சரி பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து என்கிட்ட தரணும்னு அண்ணன் முடிவு பண்ணாங்க. நான் அதற்கு துணை நின்றேன். அதற்கு காரணம் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவர், பகுதி கழகத்துடைய செயலாளரும் அவர், இன்னும் சொல்ல போனால் மதுரவாயிலுடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் காரப்பாக்கம் கணபதி என்பதை மக்கள் உணர்ந்திருப்பதை நானும் உணர்ந்திருக்கின்ற ஒரே காரணத்தால் நான் அவரோடு இணைந்து இணக்கமான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன், இந்த மதுரவாயில் தொகுதி 3வது முறையாக நாம் களத்தில் சந்தித்திருக்கிறோம் தேர்தலை. கடந்த முறை ஒரு மாற்று முகாமில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், கடந்த முறை அந்த அமைச்சர் என்ன செய்தார், இப்போது வெறும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணபதி அவர்கள் என்ன செய்தார், மனசாட்சியோடு நமக்குள் ஏதாவது அண்ணன் ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, 4 வருஷத்தில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒன்று நடந்திருக்கும், ஒன்று நடக்காமல் இருக்கும். நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுருங்க. அதுக்கு கணக்கு பார்க்குற நேரம் இது அல்லவே இல்லை. அண்ணன் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுறவர்னு உங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரியான சூழல் அவருக்கு இல்லை. இந்த இயக்கத்தை முழுமையாக நேசிக்கக்கூடியவர், அடிக்கடி இடம்பெயர்ந்து எங்கெங்கோ செல்லக்கூடியவரும் அவர் அல்ல. இந்த மண்ணின் மைந்தரை போல இந்த இயக்கத்தை முழுமையாக நேசிக்கக்கூடியவர் அண்ணன் கணபதி அவர்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல், கடந்த முறை இருந்த இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தார். அவர் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்? அந்த அடையாளங்கள் இருக்கும், செய்திருந்தால் இருக்கும், செய்யாத போது இருக்காது. ஆனால் இவர் என்ன செய்தார்? அடையாளங்கள் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. தமிழர்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு, ஏன் நமக்கே கூட குடும்ப சூழல் காரணமாக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறதியாக இல்லை, பழு, வேலைப்பழு, பொருளாதார சூழல் பழு, இப்படி பல்வேறு பழுக்கள் நம்முடைய தோளில் ஏறி உட்கார்ற போது நினைவாற்றல் சற்று குறைந்துவிடும், மறதி வந்துடும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒன்றுமே செய்யாமல் பண்ணை வீட்டிலேருந்து வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகலாம், நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் எந்த நம்பிக்கையில் சொல்கிறான்னு நீங்கள் யோசிங்க. அவனால் அது நடக்காதுன்னு தெரியும். அவனுடைய அஜெண்டா வேற. ஆனால் நாம் எத்தனை முறை, 7வது முறை, 6வது முறை ஆட்சியில் இருக்கோம். 7வது முறைக்கு நம்ம முயற்சிச்சுட்டு இருக்கோம். 6 முறை 5 முறை தலைவர் கலைஞர், இந்த 6வது முறை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சாதனைகள் சொல்வதற்கு நமக்கு பட்டியல் இருக்கு. பட்டியல்னா சாதாரண பட்டியல் கிடையாது, சாதாரண பட்டியலே கிடையாது. இன்னைக்கு எந்த ஏரியாவில் சொன்னாலும், ஏன் இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை இருக்குல்ல, யார் கொண்டு வந்தது? நம்ம தான் கொண்டு வந்தோம். 10 வருஷம் அதுக்கப்புறம் மாற்றி ஓட்டு போட்டாங்க மக்கள். இல்லை நம்ம வெற்றி வாய்ப்பு இருந்தோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. அந்த பறக்கும் சாலை பாலம் என்ன ஆச்சு? நின்று போச்சு. இப்ப மீண்டும் வந்தோம். கணபதி என்ன வந்தாரு, பேசினாரு, செஞ்சாரா இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட கால கோரிக்கை பட்டா. யாரால முடிஞ்சு? மந்திரியால முடிஞ்சா? இல்ல. யாரால முடிஞ்சு? சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை தலைவர்கிட்ட கொண்டு போய் சொன்னா நடந்துச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நினைவுபடுத்துங்கன்னு சொன்னோம். அதுக்கடுத்து திட்டங்கள் நிறையா. ஒண்ணுமே இல்லை. மகளிர் உரிமை 1 கோடியே 17 லட்சம் பேர். நேற்று கோயம்புத்தூர் அவன் சொல்றான் 1 லட்சம் பேர் மெம்பர்ஸ் எடுத்துக்கிறான். 1 கோடி பேர். நம்ம 1 கோடியே 17 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டோம்னு சொல்றோம். மிச்சத்துக்கு ஜூன் மாசம் கொடுக்க போறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு வந்துடும். ஆனா அவன் சொல்றான் 1 கோடிங்கிறான். இன்னொருத்தன் டெட்பாடி சொல்லுது அது 2 கோடி ரூபாய், 2 கோடி பேர் இருக்கான் இங்கே மெம்பர்ங்கிறான். அதுக்கப்புறம் டிடி அவன் 1 கோடிங்கிறான். எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்க. வாக்காளரோட 10 மடங்கு போயிருது அவங்க சொல்றது கணக்கலாம். ஆனா நம்ம உண்மையை சொல்றோம். இந்த 1 கோடியே 17 லட்சம், இப்போ 1.25 கோடி ஆக போற மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய
அது அதிமுக இருக்கிற யாராக இருக்காலும் சரி, கட்சி பார்த்து நம்ம கொடுக்கல. தலைவர் என்ன சொன்னாரு? ஓட்டு போட்ட நமக்கு மட்டுமல்ல, ஓட்டு போடாதவன் ஏன்டா இவருக்கு நம்ம ஓட்டு போடலைன்னு எண்ணி வெக்கி தலை குனிஞ்சு அடுத்து நம்மளுக்கு ஓட்டு போடணும். அதான் ஈரோடு நடந்துச்சு. இப்போ ஈரோடு சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் அதான் நடந்துச்சு. அதிமுக பொறுப்பில் இருந்தவங்க வீட்டில் இருக்க கும்பலை அடுத்து தட்டி அந்த இடத்துக்கு மாற்றி சீமானுக்கு ஓட்டு போட சொல்ல முடியல. உதயசூரியன் தான் ஓட்டு போட்டாங்க. இந்த நிலை இங்கே வரும். ஏன்னா நீங்கள் அண்ணன் கணபதி என்ன செஞ்ச சில சாதனைகள், பல்வேறு சாதனைகள் இருக்கு உங்க ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும். அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நான் இன்னொரு தொகுதி எந்த தொகுதிக்கு போனாலும், நான் பார்வையாளர் போனால் ஒரு சின்ன தொகுப்பு ரெடி பண்ணுவேன். அவருக்கே தெரியாது, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வெகு விரைவில் இந்த அண்ணன் சொல்றாருல, இது வெறும் அறிமுகமாகவே நடந்துகிட்டு இருந்தேன். இல்லவே இல்லை, இது ஒன் டைம் தான். நமக்கு தேவை சும்மா எங்களுக்கு வீண் விளம்பரமே தேவை. நமக்கு தேவை தலைவர் பாணி தான் செயல். மக்கள்கிட்ட போகணும். மக்கள்கிட்ட போகிறதுக்கான சில இது மட்டும்தான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்த போகிறோம். சாதனை, தலைவருடைய சாதனை, காரப்பாக்கம் கணபதியுடைய சாதனை, ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஒருத்தரால் இந்த தொகுதிக்கு ஏற்பட்ட வேதனை சும்மா அப்படி நினைவுபடுத்த போதும். அடுத்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. நீங்க எல்லாருக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து அதில் ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாதுன்னா சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்கள் அப்பப்போ தொடர்புல வச்சிருங்க. தயவுசெய்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நீங்கள் அப்படி வரணும் இப்படி வரணும்னா இல்லை, அவர் சாதாரணமாக யார் வேணாலும் பார்க்கலாம். தயவுசெய்து நேரடியாக அவரோடு தொடர்பில் இருக்க. சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் எம்எல்ஏட்ட நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். காரணம், ஏற்கனவே இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடந்துட்டு இருக்கும்போது சாரஸ் ஏரியாவுக்கு வந்தேன். ஒரு இடத்துல தேர்தல் பூத்தே இல்லை, காலையில் பார்த்தா காணோம், இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னாரு. அடுத்த 5 நிமிஷம் அண்ணன் ஒரு ரவுண்ட் இடத்துல இருந்தார். அப்புறம் மாவட்டத்துலையும் போச்சு, அண்ணனையும் பேசணும். அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு தேர்தல் பூத்து உடனே திரும்ப வந்தது. அப்போ செய்தியை நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்கினாலும் தள்ளி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் சேர்த்துருங்க, அது சரியாக வந்துடும். சரி, உரிமை தொகை கிடைக்காதவங்க விடியல் பயணத்தில் எப்படியாவது பேருந்தில் பயணிப்பாங்க. கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. இலவசம் சொல்லிடாதீங்க. அவருடைய விடியல் பயணம் தயவுசெய்து பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சூழல் தான், அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் தினசரி அரை மணி நேரம் இப்படி பிரிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய 100 வாக்காளர்கள் அடைஞ்சோன்னா 25 வீடுனாரு, ஒரு 20 வீடாக கொடுக்கலாம். பக்கத்தில் இருப்பாங்க. அவர்களோடு நீங்கள் உங்களுடைய உரையாடலை, உங்களுடைய நேரடி பார்வையை அவர்களோடு குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தலைவர் அவர்கள் மிகவும் விரும்புகிறார். காரணம், எல்லாரும் வாயில பேசிட்டு இருப்பாங்க, நாம செயல் கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்மளோட சாதனைகள் இருக்கு. சாதனைகள் மட்டும் இல்லை, கட்டமைப்பு கடைசி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு 23 அணிகள், வட்டக்கழகம் பகுதி கழகம் தாண்டி 23 அணிகள். இந்த 23 அணிகளையும் சென்னை தெற்கு மாவட்டம் முழுமையாக போட்டுருச்சு. இப்போ கூட இன்னைக்கு கூட நேற்று வட்டம் கூட தகவல் தொழில்நுட்ப இது போட்டிருக்காங்க. அடுத்து நிறைய இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்கான பொறுப்புகளை தந்து மக்களோடு மக்களாக நீங்கள் மக்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கணும். நம்முடைய இயக்கத்தினுடைய சாதனைகளை, இயக்கம் இருந்தால் இந்த இயக்கம் தொடர்ந்தால் நமக்கு என்ன, அப்படியான ஒரு சில விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க உங்கள் தொலைபேசி எண்ணை வாங்கி அரசின் சார்பில் செய்யக்கூடிய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள் எல்லாத்தையும் உங்களுடைய தொலைபேசிக்கு வருவது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு பச்சை தலைமையில் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் எல்லாம் பிஎல்சியாக இருக்கக்கூடியவர்களும் பிஎல்ஏவாக இருக்கக்கூடியவர்களும் மக்களோடு மக்களாக மக்களுக்கு கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்க வேண்டும். இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், தயவுசெய்து யாருமே கஷ்டப்பட்டு வேலையே பார்க்காதீங்க. அன்னை ஏற்கனவே சொன்னாங்க, இது அறிமுகம் இல்லை ஆய்வு அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களால் இஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் வேலை பார்க்கணும். இல்லையா, அந்த வேலை பார்க்குற தகுதி உள்ள ஒரு யாராவது 4 பேர் அடையாளம் காட்டுங்க, அவங்கள பயன்படுத்திக்கலாம். யாருடைய குடும்ப சூழலையும் காரணம் காட்டி, யாருடைய இதையும் பொருளாதார சூழலையும் காரணம் காட்டி அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கான இயக்கம் இந்த இயக்கம் அல்லவே இல்லை. தயவுசெய்து நாமெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய அண்ணன் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சட்டமன்ற இவ்வளவு சாதனை செய்த சட்டமன்ற உறுப்பினர் வேலைவாய்ப்பு மற்ற இதர பல காரியங்களை அவர் நிறைவாக செய்திருக்க முடியாது. அதற்கு என்ன ஒரே காரணம்,
ஒன்றிய அரசு நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு பெரிய எதிர்ப்பு. அதனால் நமக்கு வரக்கூடிய எந்த விஷயங்களையும், ஏன் கடந்த 6 மாதம் முன்பு வரை கடந்த ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தேர்வுகளில் கலந்துக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பணியில் வெளி மாநிலங்கள் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை கூட இந்த சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதையும் நம்மளுடைய தமிழர்களுக்கு நம்மளுடைய பூர்வக்குடியில் நம்மளுடைய நாட்டுக்கு உள்ள அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக சில காரியங்களை செய்து கட்டாயமாக தமிழில் ஒரு பாடம் பாஸ் செய்தே ஆக வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து அதையும் தடுத்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய உரிமைகள் நிறைய பறிபோயிருக்கிறது. அதை போலத்தான் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு சாதகமாகுவதற்கு நிறைய செய்திருப்பார், இன்னும் செய்வார். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தலைவர் அவர்கள் தன்னுடைய இலக்கை நிர்ணயித்திருக்கக்கூடிய 200-ஐ தாண்டி அது 210 220 அது நம்முடைய உழைப்பை பொறுத்திருக்கிறது. அதற்கான அடித்தளத்தை இன்றிலிருந்து நாம் உருவாக்க வேண்டும். இந்த பாக பொறுப்பாளர்களும் பிஎல்ஏக்களும் பிஎல்சிகளும் அவரவர்கள் பாகத்தில் தங்களுடைய பணியை தொடங்குகிற போது சட்டமன்ற உறுப்பினரோடு கலந்து பேசி அடுத்து வரக்கூடிய அந்த சூழலில் நானே அந்த இடத்திற்கு நேரடியாக அந்த பொறுப்பாளர் மூலமாக அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிஎல்ஏ பிஎல்சிகள் இயங்கக்கூடிய இடங்களுக்கு நாங்களே நேரில் வருவோம். எங்களை பார்வையிடுவதற்கு ஒரு குழு வர இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இது அழுத்தமல்ல, இது உணவு. இந்த இயக்கம் தொடர்ந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் பல்வேறு நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த இயக்கத்தை விட்டால் ஒரு இயக்கம் கிடையவே கிடையாது என்பதை நாம் உள்ளார்ந்தமான முறையில் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக முழுமையான முறையில் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு சிறப்பான முறையில் இதை ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்திற்கு பகுதி கழகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து இப்பொழுது ஒவ்வொருவரையும் உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நான் உங்களை எனக்குள் பதிவு செய்துள்ளதற்காக அது ஆய்வு என்கிற பெயரில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நட்பு ரீதியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஒரு 260 பேர் இருக்க வேண்டிய இந்த அரங்கம் இனிமேல் எத்தனை பேர் இருக்கீங்களா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிவு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாருடைய தொலைபேசியை நான் இங்கே வாங்கியாச்சு. இது 2 ஒரே கல்லில் 2 மாங்காயில் பல மாங்காய் அடிக்கிற நடந்தது. இது வந்து தலைமைக்கு போயிடும். தலைமையிலிருந்து உங்களுக்கு பல செய்திகள் வரும். அதுதான் இப்பவும் நாங்கள் செய்ய போகிறோம். யாராவது குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் உங்களால் வர முடியலைன்னா நீங்கள் ஒன்றும் சந்தோஷம், எப்பவும் கூட எம்எல்ஏ பார்க்கலாம், நீங்கள் பேசலாம். வர முடியாதவங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த வட்ட செயலாளர் வேறு ஒருத்தர் அதை நியமித்து இந்த வேலையை இலகுவாக்க. ஏன்னா 100 பேரில் ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் அவசியங்கள் தேவை. அது யாராக இருக்கணும்னா மனமும் வந்து இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கட்டமைப்புக்கு நாம் சரி செய்து விட்டால் இனி எத்தனை 100 வருஷம் ஆனாலும் சரி ஒருத்தம் கூட இங்கே வந்து தேர்தலில் நிற்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் செஞ்சிடலாம். அதுக்காக தான் தலைவர் வேலையை செய்கிறாரு. இது இப்போ கஷ்டமா தெரியும். நீங்கள் தயவு செய்து மன்னிக்கணும். நம்ம எப்போ இயக்க ஆரம்பித்தோம், எப்போ அரசியலுக்கு இயக்க ஆரம்பிக்கும் போது ஆட்சிக்கு வருவோம்னு அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கலை. ஆனால் வந்தோம். காரணம் நம்ம உழைப்பு. அதே போல தான் இப்போ 2-3 தேர்தலாக இந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வரோம். எவ்வளவு டேட்டா பேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தலைவர் என்ன சொன்னாருன்னு தெரியும். இதை சரி செஞ்சுட்டா யாராலையுமே தொட முடியாது. தமிழ்நாட்டுக்கு பக்கம் இப்பவும் நினைச்சு பார்க்க முடியாது, அது வேற. ஆனால் போட்டியிடுறோம். ஆனால் இனிமே போட்டியிடுவதற்கு எந்த பயலுக்கு எண்ணமே வரவே வராது. அதற்கான வேலையைத்தான் தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களை அன்போடும் பேரன்போடும் உங்களில் ஒருவனாக நான் ராயபுரம் அல்ல, வடசென்னை அல்ல, நான் இன்றிலிருந்து நான் மதுரவாயல்காரன். தயவு செய்து உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள் இருக்கக்கூடிய கசப்புகளை மறங்கள், பிணக்குகளை மறங்கள். இணக்கமான முறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மளை வெல்ல ஒரு பயலுக்கும் எந்த தகுதியுமே இல்லைங்கிறத மட்டும் தயவு செய்து ஆழமாக நீங்கள் மனசில் விடுங்க. அதே போல் நம்ம அந்த வட்டத்தில் யாராவது இயக்கத்தில் பணியாற்றி இயக்கத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைக்கு யாராவது ஒதுங்கி இருந்தால் கூட அவர்களை சற்று கவனப்படுத்துங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லி அவர்களையும் நம்மளோடு இணைத்து யாரையோடு நம்ம தேடணும். இங்கேருந்து எந்த கட்சியில் வந்து வந்தாலும் நம்ம வரவேற்று சார்பை போட்டு முன்னாடி உட்கார வைக்கிற நம்மளே நம்பி நம்மளுக்கு வேலை பார்த்து நம்ம கட்சிக்காரனை கொஞ்சம் ஒதுங்கி வச்சிடாதீங்க. ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து கவனப்படுத்துங்கள். அவர்களையும் அவருடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த ரணங்களுக்கு மறந்துட்டு இந்த இயக்கத்திற்கு பணியாற்றுவதற்கு அவர்களையும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். நீங்களும் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருத்தரும்
இன்றிலிருந்து சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் ஒரு 10 வாக்குகளை இந்த இயக்கத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும், உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக உங்களை நம்பி அந்த தலைவர் அவர்கள் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். வெறும் 32,800 வேட்டிலே வென்ற நம்முடைய கணபதி அவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் 1 லட்சம் வாக்குகளில் வென்றால்தான் நாம் வைத்த உழைப்பாக இருக்கும். இல்லை என்றால் கணபதி அண்ணன் செய்த சாதனைக்கு அது 35,000 ஓட்டு 40,000 ஓட்டு அவர் ஜெயிக்கலாம். ஆனால் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சா தான் நாம உழைச்சோங்கிறது உறுதியாகும். எனவே உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் ஒரு சுயநலத்தோடு அந்த பெருமையில் பங்கேற்றுக் கொள்வதற்காக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி ஒன்றுதான் நமக்கு இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு ஒரே விஷயம், நமக்குள் இருக்கக்கூடிய பிணக்கு தீர வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய பிணக்கு தீர்ந்து விட்டால் நம்மளை வெல்ல எந்த சக்தியாலும் முடியாது 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 என்பதை நானும் உணர்ந்தவன், நீங்களும் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை மெத்த பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம். முழுமையான வெற்றியை பெற்று இலக்கை நிறுத்த தலைவருக்கு இந்த வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் முறை நமக்கெல்லாம் ஓய்வில்லை, உறக்கமில்லை. உழைப்போம், வென்றிடுவோம். நன்றி, வணக்கம்.